பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதலாவது வார்த்தையை உங்களோட இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 23 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி 34வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த கொரோனா வைரஸ் பூமி முழுவதையும் தாக்கி மனிதர்கள் யாவரும் வீட்டுக்குள்ளாகவே முடங்கி இருக்கிற இந்த தருணத்துல நாம் எல்லாருக்கும் எழும்புகிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னவாக இருக்கும் பார்த்தோம்னா, கடவுள் அவர் கோபத்திலே பூமியை நியாயம் தீர்க்கிற கடவுளா, அவர் கிருபையாகவே இருக்கிற ஒரு மன்னிக்கிற தயை பெருத்த பண்புடைய ஒரு கடவுளாக இருக்கிறாரா என்கிற ஒரு கோபம் நமக்கு எழும்ப நேரிட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய இந்த ஒரு வார்த்தை நமக்கு இந்த ஒரு குழப்பத்திற்கு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை, ஒரு தெளிவை கொண்டு வரும் நான் நம்புறேன். கடவுள் கோபம் உடையவர் தான் என்று உடையவர். அவர் தன்னுடைய கோபங்களை பல ரூபங்களாக, பல இயற்கையின் மூலமாக, இயற்கை சேதங்களின் மூலமாக வெளிப்படுத்தின ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஏராளம் உண்டு. எப்பப்பெல்லாம் தேவன் நம் மீது கோபப்பட்டாரோ, ஜனங்கள் மீது கோபப்பட்டாரோ, அப்பெல்லாம் வாதைகளும் கொள்ளை நோய்களும் ஜனங்களுக்கு உண்டானதாக பழைய ஏற்பாட்டிலே பல ஆதாரங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்ன ஒரு வார்த்தை கடவுளுடைய முழு தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தையாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோட கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னை பார்க்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று கூட சொல்லியிருக்கிறார். அவர் பிதாவின் தற்சொரூபமாக பிதாவாகிய கடவுளை நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனித்து பார்க்கிறோமோ, அப்போ அவருடைய வாழ்க்கை மூலமாக பிதா எப்பேற்பட்ட பண்புடையவர், தன்மையுடையவர் என்பது நமக்கு புலனாகிறது. அதனோடு கூட வேத வசனங்கள் ஆதாரத்தோடு கூட நாம் இன்னைக்கு பார்க்கலாம். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கவராகவும் இருக்கிறார், அவர் கோபம் உடையவராகவும் இருக்கிறார். ஆனால் 1 யோவான் 4:8 வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் இப்படி சொல்லல, தேவன் அன்பாகவும் இருக்கிறார் என்று சொல்லாமல் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்துல வேதம் நமக்கு இன்னொரு பக்கம் காட்டுகிறது, கர்த்தர் அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்றெல்லாம் ஒரு புறம் கூறப்பட்டிருந்தாலும், அவர் கோபம் உடையவராகத்தான் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஒரு வசனம் அதுக்கு முற்றிலும் கான்ட்ரடிக்ஷனா, அன்பாகவும் இருக்கிறார் என்று சொல்லாமல் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்வதின் அர்த்தம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இம்மூன்று காலங்கள் எப்பேற்பட்ட தருணமானாலும் தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். அவர் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராக, அன்புடையவராகவே தான் இருக்கிறார். அதை தான் யோவான், அன்பின் சீசன் யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ கடவுள் கோபப்பட்டாரு, அன்புடையவர் எப்படி கோபப்படையவர் என்று சொன்னா, வேதத்துல நம்மளுக்கு காட்டுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவன் எவர்கள் மேல் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். உதாரணமாக 144 தடை உத்தரவு நம்ம மாநிலம் முழுக்க போட்டு சில இடங்களிலே தடியடிகளும் நடத்தப்பட்டது நோக்கம் அரசாங்கம் ஜனங்களை வெறுக்கிறது, ஒரு கோபமாக உள்ளது என்பது அர்த்தம் அல்ல. இந்த ஒரு கொரோனா பாதிப்பு சாமானிய மக்களுக்கு பரவிடக்கூடாது, அவர்கள் ஜீவனை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உத்தரவுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர் அடக்க சிட்சிக்கிறதற்காக, ஒரு டிசிப்ளின் கொண்டு வருவதற்காக
தடியடி நிகழ்த்தப்பட்டது. அதே போலதான் கடவுளும் சமுதாயத்திலே ஒரு சட்ட ஒழுங்கை, பூமி அவருடைய ராஜ்யமாக இருக்கிறதுடையால் எங்கும் சமாதானமும் சமத்துவமும் அதை ஈக்குவாலிட்டியை அதை கொண்டு வருவதற்காக கடவுள் சில நேரம் மனிதர்கள் அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் ரண்டகம் பண்ணும் பொழுது அவர்களை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுகிறது போல கர்த்தர் தன் கோபத்தை வெளிப்படுத்தி ஜனங்களை டிசிப்ளின் பண்ணுகிறது ஒரு புறம் இருந்தாலும் மறுப்பு அவருடைய உண்மையான ஒரு முகம் வசனம் சொல்லுகிறபடி தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். நோவாவின் காலங்களில் கர்த்தர் மனிதர்களுடைய பாவம் பெருகின பொழுது கடவுள் இருதயத்தில் விசனப்பட்டு இயற்கையின் வாயிலாக இங்கே பெரும் சேதங்களை அங்கே கொண்டு வந்து முழு மனித இனத்தை அழித்து போட்டு நோவாவை மட்டும் காப்பாற்றி இது போல பல கோவனுடைய தருணங்கள் இருந்தாலும் வசனங்கள் சங்கீதத்தில் 103 சங்கீதம் சொல்லுகிறது, God is slow to anger but rich in love. அவர் கோபப்படுவதற்கு தாமதமாயும் ஆனால் இரக்கத்திலே அன்பிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஆம், கடவுள் கோபம் இல்லாதவர் கிடையாது, கோபம் உடையவர். ஆனால் கோபப்படுவதற்கு தாமதம் உடையவர். கோபப்பட்டாலும் அது எல்லாருடைய நன்மை கருதியே அவர் கோபப்படுகிறார். ஆனால் அவர் மனிதர்களைப் போல பகை நிமித்தம் வைராக்கியத்தின் நிமித்தம் கோபப்பட்டு செயல்படுகிறவராக அல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறதுனால் மாத்திரமே கோபப்புடையவராக இருந்தாலும் இன்னொரு தூக்கம் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதை தான் சிலுவையில் அவர் பேசின முதலாவது வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜனங்கள் எல்லாரும் அவரை வெறுத்து அவரை சிலுவையில் அறைந்து அவர் ரத்தங்கள் எல்லாம் வடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்குள்ள இருக்கிற எனர்ஜி எல்லாம் கரைந்து ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிற அந்த ஒரு தருணத்திலும் கூட ஜனங்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். இப்போ பிதாவாகிய கடவுள் அவர் நியாய தீர்ப்பு அளிக்கிறவராகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனாக இயேசு கிறிஸ்து இரக்கம் பாராட்டுகிறவராகவும் ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரண்ட் கேரக்டராக எண்ணிவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் பிதாவாகிய கடவுள் நியாய தீர்ப்பு அளிப்புகிற சம்பவங்கள் அநேகமாக இருந்தாலும் அதற்கு ஈக்குவலாகவே அவருடைய கிருபையின் உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறது பல தருணங்களிலே பார்க்கலாம். நோவாவர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை செய்து மோசே எப்பப்பெல்லாம் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறாரோ அப்பொழுதுதான் ஜனங்கள் மீது மனதுருகி அவரை மன்னிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசாரியத்துவம் என்கிற ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி ஆசாரியர்களுக்கு தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து வருகிறவர்கள் தேவனிடத்தில் வருகிறவர்களை அவர்களை மன்னிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அது எப்படின்னா, ஒருவேளை நாம் பாவம் செஞ்சிருக்கிறேன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆடையோ உள்ள ஒரு மாடையோ எடுத்து கூட்டி கொண்டு போய் ஆசாரியன் இடத்துல காண்பித்து என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிற பொழுது அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான்னா அந்த ஆடை பலிபீடத்தின் மேல கட்டி வச்சு அதன் மேல் தன் கரத்தை வைத்து ஜபம் பண்ணுவான். அப்ப என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறப்போ என்னுடைய பாவம் எல்லாம் அந்த பலியாக போகிற ஆட்டின் மேல டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி நான் செஞ்ச எல்லா பாவமும் அது மேல எக்ஸ்சேஞ்ச் ஆன உடனே பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கடவுள் அந்த ஆசாரியன் மூலமாக அந்த பாவத்தை என்ன அழிக்க பாவம் செஞ்சது நான் என்ன கொள்ளாம அந்த பாவத்திற்கு அந்த பலியான அந்த ஆட்டை கொண்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது எனக்கு அவர் மன்னிப்பை வழங்குகிறார். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசிய முதலாவது வார்த்தை கூட ஒரு சாதாரண ஒரு மனிதராகவோ இருந்து பேசாம ஒரு ஆசாரியன் எப்படி நான் ஒரு பாவம் செய்யும் போது ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பாவத்திற்காக ஜெபம் செய்வானோ, இயேசு தாமே ஒரு பிரதான ஆசாரியராக ஒரு ஆட்டிற்கு பதிலாக
எல்லாவற்றையும் இந்த ஆசாரியன் அவரே தான் மேலே பாவத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய மீறுதல்களையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு ஆசாரியர் தாமே பலிபீடத்தில் இருக்கிறது போல சிலுவையில் ஏறி தன்னை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த ஆடு பதிலாக கடவுள் தாமே நமக்காக சிலுவையில் இறங்கி, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னது பிதாவாகிய கடவுளும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, எப்பொழுதும் நம்மை மன்னிக்கிறதிலேயே, நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்கிறதிலேயே சித்தமுடையவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய அன்பை முழுவதுமாக மனித வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அவர் நமக்காக தம்முடைய குமாரனையே கொடுப்பாரே. ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அவன் ஆடை தரமாட்டான். பாவம் செஞ்ச நான் தான் என்னுடைய ஆட்டை கூட்டி கொண்டு போய் பலி கொடுக்கணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக அவர் ஒரு ஆட்டை கொடுக்கல. ஆனால் கடவுள் அவர் தானாகவே எனக்கு பதிலாக ஒரு ஆடாய் மாறி என்னுடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றிக்கொண்டு பிதாவினுடைய முழு கோபத்தையும், நியாயப்படி என் மேல் வர வேண்டிய நம் அனைவர் மேலும் வர வேண்டிய முழு கோபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பிதாவிடத்தில் கிருபாதார பலியாக தன்னைத்தானே அர்ப்பணித்ததன் விளைவாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற நாம் இன்னைக்கு பிதாவினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் அவர் முன்பாக நிற்கிற அளவுக்கு கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருந்த ஒரு பெரிய பிளவு துண்டிக்கப்பட்டு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நம்ம இருவருக்கும் ஒரு பிரிட்ஜாக, ஒரு பாலமாக இருந்து அவர் அன்பின் மூலமாக நம்மை இணைக்கிறார். அவருடைய அன்பிற்கு முன்பதாக எப்பேற்பட்ட ஒரு சேதமும் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். இன்று நாமும் குற்ற உணர்வினாலேயோ இல்லை எதுனாலேயோ கடவுளை விட்டு தூரமாய் இருப்பது போல தோன்றினாலும் ஆண்டவர் ஏற்கனவே நாம் செய்த பாவத்தை எல்லாத்தையும் பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. இப்போ நாம பிதாவை, கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அளவுக்கு உறவின் உரிமை அவர் இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டாயிற்று. அப்போ இப்ப கூட நம்ம அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுதெல்லாம் பிதாவோட நமக்கு ஒரு இணைப்பு உண்டாகி அவருடைய அளவற்ற அன்பு நம் மனதினை நிரப்புகிற பொழுது எப்பேற்பட்ட மனசஞ்சலங்களும் அவர் அன்பிலே கரைந்து போகும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவருடைய அன்பு இந்த புனித வெள்ளிக்கிழமை நாளன்று நம் இருதயத்தை யாவற்றையும் நிரப்புவதாக. ஆமென். ஒரு சிறிய ஜபத்தோடு முடிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய அன்பிற்கு நேராக இருதயத்தை திறக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ அன்பு நிரப்புவதாக. அவருக்குள்ள இருக்கிற தனிமை, வெறுமை, விரக்தி யாவற்றையும் உம்முடைய அன்பு ஆண்டவரே அதை யாவற்றையும் நீங்க பண்ணுவதாக. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று எழுதியிருக்கிறபடி நிறைவான தேவ அன்பு உள்ளே வரும். அவங்க இருதயத்திற்குள் வரும்பொழுது வெறுமையான காரியங்கள் எல்லாம் அகலட்டும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, எங்கள் சமுதாயத்திற்குள்ளாக வரட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிப்பும் சீக்கிரமாக ஒரு முடிவிற்குள்ளாய் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறேன். எங்களை மன்னியும், தேசங்களை மன்னியும், ஒரு தீர்வை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.